Hi friends, welcome to 4-Star Studios. வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பர் டேஸ்டியான அப்பம் ரெசிபி. அதுவும் ரெண்டே பொருள் தாங்க, கோதுமை அப்புறம் வெல்லம். இது ரெண்டை மட்டும் யூஸ் பண்ணி நல்லா சாஃப்டான அப்பம், சோடா மாவுலாம் எதுவும் சேர்க்காம எப்படி ஹெல்த்தியாக செய்யலான்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது சோடா மாவே இல்லாமல் இதே மாதிரி நல்லா சாஃப்டான அப்பம் ரொம்ப ரொம்ப குறைவான பொருள்கள் வச்சு நம்ம வீட்டிலேயே செய்யலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக இதில் நான் சோடா மாவு போடல, நீங்களும் போடாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சோடா உப்பெல்லாம் போடாமல் ரொம்ப டேஸ்டியான இந்த கோதுமை அப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த அப்பம் செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி சூடாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சி கொண்டு வந்து அந்த கரைச்ச சூட்டோட நல்லா கொதிக்க இருக்கிற அந்த சூட்டோட அதை அப்படியே இந்த கோதுமை மாவில் சேர்த்துக்கோங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு அதே கப்பில் 1/2 கப் வெல்லம் எடுத்து அதில் 1 கப் தண்ணி சேர்த்து அந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி நல்லா சூடாக இருக்கும் போதே நம்ம வடிகட்டிக்கிறோம். அந்த கோதுமை மாவுலேயே டைரெக்டாக வடிகட்டிடலாம். நல்லா சூடாக இருக்கும் போதே இந்த வெள்ளை தண்ணியை சேர்த்து நம்ம கோதுமை மாவோட மிக்ஸ் பண்ணுறதுனால நம்ம மாவு நல்லா அதுலேயே நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி செஞ்சால் தான் நமக்கு சோடா உப்பு சேர்க்காமலேயே நம்மளுடைய அப்பம்லாம் நல்லா சாஃப்டாக வரும். ஆறின பிறகு நீங்கள் அந்த வெள்ளை கரைசலை சேர்த்து நீங்கள் கரைச்சி விட்டிங்கனாக்க உங்களுக்கு அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்காது. அதனால் கட்டாயம் அந்த சூடோடையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அது சுடுதண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் வாட்டர் சேர்த்து நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது. இட்லி மாவு பதத்துக்கு திக்காக இருக்கணும். நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த பதத்துக்கு நீங்கள் மாவு கரைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி திக்னஸ்க்கு கரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா திக்காக இருந்தால் தான் நம்மளுடைய அப்பம் நல்லா சாஃப்டாக நல்லா புசு புசுன்னு வரும். இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி கோதுமை மாவு அப்புறம் வெல்லம் இது 2 மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெயை காய வச்சு நம்ம ஒவ்வொரு அப்பமாக ஊற்றி எடுத்துக்கலாம். அப்பம் வந்து நீங்கள் எண்ணெயில் ஊற்றின பிறகு உடனடியாக கரண்டி வச்சு கலந்து விட்டுறாதீங்க. அது மேலே லேசாக அந்த எண்ணெயை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு திருப்பி விடுங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்த பிறகு நல்லா அப்பம் நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வந்த பிறகு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதில் ஸ்டவ்வோடைய ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வெல்லம் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால ஹை ஃப்ளேமில் இருந்தால் டக்குன்னு கலர் வந்துடும், சீக்கிரமாக கருகியும் போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் சாஃப்டான டேஸ்டியான அப்பம், கோதுமை அப்பம் ரொம்ப ரொம்ப குறைவான பொருட்கள் வச்சு நீங்கள் நினச்ச உடனே ஈவினிங் டைமில் ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வரும்போது சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். அதே சமயம் நம்ம வந்து சோடா உப்பெல்லாம் சேர்க்காமல் ரொம்ப ஹெல்த்தியாக செய்யக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், இன்னொரு அப்பமும் நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன். அப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வெள்ளை கரைசல் சேர்த்தோம்ல, அந்த வெள்ளை கரைசலுக்கு பாகுபதம்லாம் எதுவும் கிடையாது. வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதி வந்த பிறகு அந்த தண்ணியை எடுத்து நம்ம அப்படியே டைரெக்டாக மாவில் சேர்த்துக்க வேண்டியது தான். பாருங்கள், நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா இந்த மாதிரி அப்பம் நல்ல கலர் வந்த பிறகு எடுத்துருங்க. ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்கும். கட்டாயமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சோடா உப்பு போடாமலேயே இந்த மெத்தடில் அப்பம் செய்யும் போது நல்லா சாஃப்டான அப்பம் செய்ய முடியும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.